வணக்கம். எல்லா படங்களுமே வணக்கம் சொல்லிட்டேன். ஓகே, எல்லா படங்களுமே வந்து தீம் பார்க்கு போய் ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையோட போய் பார்க்க முடியாது. சில படங்கள் வந்து பஸ்ஸில் ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு அமைதியான ஒரு நின்று நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போகிற ஒரு ட்ராவல் மாதிரி தான் சில படங்கள் இருக்கும். ஸோ அந்த ஒரு கருத்தோட நம்ம இப்போ ஜோக்கர் ரிவ்யூ, சரி அந்த ஒரு மென்டாலிட்டியோட ரெண்டு ஒன்று தான் இந்த ஜோக்கர் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஜோக்கர் படத்துடைய கதை தருமபுரி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல தன்னை இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர்ல நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கறது, தடை பண்றது, அரசு அதிகாரிகள் எதிராக போராட்டம் பண்றதுன்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு சோமசுந்தரம். அவரோட பக்க பலமா காயத்ரி, மு ராமசாமி ரெண்டு பேரும் அவரை ஜனாதிபதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவருடைய எல்லா விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை வந்து ஊர்ல எல்லாருமே பயங்கரமா கலாய்கிறாங்க, இவரெல்லாம் ஜனாதிபதியா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமா நக்கல் பண்றாங்க. பட் அவர் எதையும் காதுல வாங்கிக்காம தன்னுடைய போக்கில் அவர் போயிட்டு இருக்காரு. எதனால சோமசுந்தரம் இப்படி மாறினாரு, எதனால தன்னை ஜனாதிபதினு சொல்லிட்டு ஊர்ல இது மாதிரிலாம் பண்றாரு, அவருடைய பிளாஷ்பேக் என்ன, அடிக்கடி அவரோட வீட்டுல வந்து ஒரு கேரக்டர் கிட்ட போயிட்டு நீ கவலைப்படாதப்பட்டு நான் உனக்கு சந்தோஷத்தை வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த கேரக்டர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து பதில் தெரிஞ்சுக்கணும்னா தியேட்டர்ல போய் பாருங்க. நாம ஓட்டு போட்டு தானே அவன் ஆட்சிக்கு வரான், அதுக்கு மட்டும் நமக்கு உரிமை இருக்கு. அவன் அநியாயம் பண்ணா அவனை டிஸ்மிஸ் பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்லையா? ஜோக்கர் படத்துக்கு மிகப்பெரிய பலம் இந்த படத்துடைய நடிகர்கள். படத்துடைய ப்ரொட்டாகனிஸ்ட் சோமசுந்தரம் ஆல்ரெடி என்னுடைய ஃபேவரட் ஆர்டிஸ்ட். அவர் ஆரண்யகாண்டம் படத்துல ஆச்சரியப்படுத்தினவர். ஒவ்வொரு படத்துலயும் அவர் சூஸ் பண்ற டிஃபரெண்டான கதாபாத்திரங்களால ஆச்சரியப்படுத்திட்டே இருக்காரு. இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் மன்னன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல சூப்பரா பின்னிருக்காரு அவரு. முக்கியமா அவருடைய ஒய்ஃபுக்கு அடிபட்டு அவர் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிற ஒரு சூழல்ல அவருடைய அந்த நடிப்பு இருக்கு பாருங்க, டாப் கிளாஸா இருக்கு. படத்துல ஒரு கிரேஸ்ஃபுல்லான அழகான கதாபாத்திரத்துல ரம்யா பாண்டியன் நடிச்சிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான அந்த அழகை கரெக்டா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரமே வந்தாலும் சோமசுந்தரத்துடைய ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடா வர பவா செல்லதுரை ரொம்ப அசால்ட்டான நடிப்புல கலக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய அந்த டைலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலயும் அவர் சூப்பரா ஸ்கோர் பண்றாரு. அப்புறம் காயத்ரி, மு ராமசாமில இருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சவங்களும் படத்துல சூப்பரா சிறப்பா நடிச்சிருக்காங்க. என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம். டெக்னிக்கலா ஜோக்கர் படத்துடைய பெரிய பலம் படத்துடைய இசையும் பின்னணி இசையும். ஷான் ரால்டனுடைய பின்னணி இசை பல இடங்கள்ல பல காட்சிகளை எலிவேட் பண்ணுது. பாடல்களும் ரொம்ப சிம்பிளா அழகா அதே சமயம் ஆழமாவும் கதையோட ஓட்டத்தோட பொருத்தி போயிருக்கு. செழியனுடைய ஒளிப்பதிவுல படத்துக்கு தேவையான அந்த ரஸ்டிக் ஃபீல் வந்து ரொம்ப துல்லியமா ஸ்கிரீனுக்கு டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. சண்முகம் வேலுச்சாமியோடைய எடிட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. எங்கயா டாய்லெட் இதான் வாழ்றதுதான் கஷ்டம்னு நினைச்சோம், இப்ப பேல்றதையும் கஷ்டமாக்கிட்டானோல. ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் சட்டையர் படம் தமிழுக்கு புதுசு இல்லைனாலும் அதை ஒரு புது ஃபார்மேட்ல இயக்குனர் ராஜமுருகன் தந்திருக்காரு. படத்துல நிறைய பிரச்சனைகளை, எக்கச்சக்கமான விஷயங்களை ஜஸ்ட் லைக் தட் அசால்ட்டா கிண்டல் பண்ணிட்டு கேள்வி கேட்டுட்டு போயிருக்காங்க. முக்கியமா படத்துடைய வசனங்கள், குண்டு கரணை விட்டுருங்க, கோயில்ல உண்ட சோறு வாங்கிட்டு தூங்குறவனை பிடிங்க, நான் வந்து நாக்கத்தூரத்தை தடை பண்ணது வந்து பிடிக்கல, ஏன் அரைநாள் உண்ணாவிரதத்துக்கு ஏர்குலர் எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டது பிடிக்கல, அதனால தான் கைது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் அவங்களுடைய ஸ்டைல்லேயே சொல்லணும்னா மரண பங்கமா இருக்கு. முக்கியமா இந்த ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுறது, பேஜ் ஆரம்பிச்சு லைக் வாங்குறது, கமெண்ட் எல்லாம் பாக்குறது, இந்த மாதிரியான கண்டெம்பரரியான விஷயங்களையும் சேர்த்தது இன்னும் கூட நல்லா இருக்கு. நீ ஒரு ரூரல் பியூட்டிடா. அந்த பிள்ளைய பொண்ணு பார்த்துட்டு வந்திருந்தா அந்த பையன் புயல போட்ட ஓனானா தெரியறான். நிறைய பாசிட்டிவ் விஷயங்களும் பொலிட்டிக்கா சில மொமெண்ட்ஸும் இருந்தாலும் ஜோக்கர் படத்துலயும் சில பின்னடைவுகள் இருக்கு. படத்துல நிறைய பிரச்சனைகளை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போறாங்க, பட் எந்த ஒரு பிரச்சனையும் ஹைலைட் பண்ணவே இல்லை. 19 எல்லாமே பிரச்சனை தான் அப்படின்றாங்களே தவிர எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒழுங்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கல. சாகுமுறை போராட்டம் தான் ஒரே ஒரு சொல்யூஷன்ற மாதிரி ஒரு டோன்ல கொண்டு போயிருக்காங்க. படத்துல எல்லா மத அரசியலையும், ஜாதி அரசியலையும், கட்சி அரசியலையும் மானாவரியா கலாச்சிருந்தாலும் படம் முழுக்க ஒரு நெகட்டிவான ஒரு டோன் தான் இருக்கு. அடுத்தது மன்னன் கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் வந்து தன்னோட இயலாமையினால சுயமா முடிவு பண்ணி தான் இப்படி மாறணும்னு முடிவு பண்ணி மாறிட்டாரா, இல்ல மனநலம் பாதிக்கப்பட்டு இப்படி மாறிட்டாரான்ற அந்த டிரான்சிஷனை வந்து ரொம்ப கிளியரா சொல்லல. ஏன்னா நிறைய இடங்கள் அந்த கேரக்டர் ரொம்ப தெளிவா பாயிண்ட் அப்படியே எடுத்து விடுது சூப்பரா. பட் சில இடங்கள் ரொம்ப அபத்தமாவும் நடந்துக்குது, அது ரொம்ப முரணா இருக்கு. முக்கியமா கடைசியில ராமசாமி கதாபாத்திரத்தை வச்சு சொல்லப்படுற அந்த மெசேஜ் வீதி நாடக பாணியில இருந்தாலும் பெரிய இம்பாக்ட கொடுக்கல. சத்து குறவுனால 12 குழந்தைங்க செத்து போச்சு, மயக்க மருந்த மாத்தி கொடுத்து 2 கர்ப்பிணி பொண்ணுங்க செத்து போனாங்க, கர்த்தரும் காப்பாத்தல, மாரியம்மாளும் காப்பாத்தலையா. ஆக மொத்தம் ஜோக்கர் படம் நல்லா இருக்கா இல்லையா, படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா ஒரு சராசரி பொழுதுபோக்கு படத்தை ஜட்ஜ் பண்ற மாதிரி நீங்க இந்த படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு சராசரி பொழுதுபோக்கு படமும் கிடையாது. அதே சமயம் இது வந்து உங்களை புரட்டி போடுற ஒரு உன்னதமான சினிமாவும் கிடையாது. இது ஒரு நல்ல படம். நான் ஒரு நல்ல படத்தை பார்க்கணும், நல்ல மெசேஜ் சொல்ற, நல்ல விழிப்புணர்வு தர படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம்.
அதே மாதிரி குரு சோமசுந்தரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நடிகனுடைய அற்புதமான நடிப்பை பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும். ஆனா இதுல சர்வதேச சதி இருக்கு, சரமாரியான அரசியல் இருக்குன்னு பேசிக்கிறாங்களா பாஸ்? எல்லா சின்ன பட்ஜெட் நல்ல படங்களுக்கும் பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லாத படங்களுக்கும் வர பிரச்சனை ஜோக்கர் படத்துக்கும் வந்திருக்கு. என்னன்னா சரியான தியேட்டரும் ஷோ டைமிங்கும் இந்த படத்துக்கும் கிடைக்கல. நிறைய சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸில் 1 மணி ஷோ 10 மணி ஷோன்னு ஒரு ஆடான ஷோ டைமிங்ஸ் தான் அந்த படத்துக்கு கொடுத்தாங்க. அதனால் கரெக்டாக அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண முடியல. இதே நிலைமை போச்சுன்னா சின்ன படங்கள்லாம் வந்து நீங்கள் இன்டர்வலையும் ஒரு படம் பாருங்கள், இன்டர்வல் மேலே வேறு ஒரு லோ பட்ஜெட் படம் தான் காமிக்கிறோன்ற மாதிரி தான் கண்டிஷன் போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. பாருங்களேன், இதே மாதிரி தான் கபாலி படமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. ஜோக்கர் படத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஒரே வித்தியாசம், கபாலி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, ஜோக்கர் படத்துக்கு தியேட்டரே கிடைக்கல. என்ன பண்ணுறது? நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா?